நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ, நாயுஷ் கான்க்ளேவ் ஜனவரி 9லேருந்து 12 வரைக்கும் சென்னை ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட், பாபுஜி மெமோரியல் ஆசிரம், மணப்பாக்கத்தில். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். ஜனநாயகம் உள்ள இருக்கு. இப்போ உங்களுக்கே ஒரு பிரச்சனை, நீங்க எங்க இருக்கீங்க? உங்க பிரச்சனையே உங்களால சந்திக்க முடியாது. இப்ப நீங்க தமிழ்நாட்டுக்கு என்ன சந்திக்க முடியும்? நம்மளோட கொள்கை எதிரியா இருந்தாலுமே ஒரு தேர்தல் கணக்குல அவர் அடிச்சுக்க முடியாது. சிபிஐ வச்சு ஆடுவாரு, சென்சார் போர்டை வச்சு ஆடுவாரு, இடியை வச்சு ஆடுவாரு, எலெக்ஷன் கமிஷனை வச்சு ஆடுவாரு, சும்மாவே ஆடுவாரு. சூரத்துல சும்மாவே தூக்கிட்டாருல ஆளு. எதிர்கட்சி அழிக்கவே மாட்டார், கூட்டணி கட்சியை சிலிச்சில் ஆக்கிடுவார். எங்கள் பேச்சு நீ கேட்காட்டி உனக்கு சென்சார் மூலமாகவும் பிரச்சனை கொடுப்போம் அப்படிங்கிறது தான் முதல்வரே குறிப்பிட்டிருக்காரு. முதல்வர் குறிப்பிடுறதுங்கிறது ரொம்ப விஷயம் தெரியாம குறிப்பிட மாட்டாங்க. திமுகக்கும் காங்கிரஸுக்கும் பகைமை காலங்காலமா இருக்கிற பகைமை. அந்த பகைமை உணர்வு காங்கிரஸ்ல நீர்த்து போயிடுச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன். காங்கிரஸ் தான் பண்ணையார் கட்சிங்கிறாங்க, பண்ணையார்கள்லாம் நிறைய இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பிஜேபி தமிழ்நாட்டில் இருந்த காங்கிரஸ் பிராமண லாபி பெஞ்சு பராசக்தி படம் அது யாருக்கு எதிரான படம்? காங்கிரஸ்க்கு எதிரான படம். படமே எடுத்து பேசுறீங்க. இவங்களுக்கு வருத்தம் இருக்காதா? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் கர்நாடகா காங்கிரசின் சக்தி அபியான் அமைப்பின் கிருத்தியாதரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தங்களுக்கும் நக்கீரன் நண்பர்களுக்கும் அன்பான வணக்கங்கள். ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகல, அந்த டென்ஷன்ல எல்லாருமே இருக்கிறாங்க. விஜய் உள்ளிட்ட அந்த தயாரிப்பாளர் விஜய் அவங்களுக்கு ஆமாம், அந்த டென்ஷனில் இருக்கிறாங்க. இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை. இப்போ சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போகிறாங்க. இப்போ இதற்கிடையில் அந்த கரூர் சம்பவம் இருக்கு இல்லையா, 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை. அதுக்கு விஜய் இன்னைக்கு டெல்லி சென்றிருக்கிறார். முன்னதாக அவருடைய நிர்வாகிகள்லாம் போனாங்க. முக்கியமானவங்க புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், அந்த கரூர் மாவட்டத்தை சேர்ந்த நிர்வாகி மதியழகன் உள்ளிட்டோர் டெல்லியில் போய் சிபிஐயில் விசாரணைக்கு ஆஜரானாங்க. இன்றைக்கி இவர் விஜய் போகிறார். நம்ம முதல்வர் சொன்னார், நானும் நம்ம பேட்டியில் பேசியிருந்தா சிபிஐ, இடி, இன்கம் டேக்ஸு, இசி இந்த நாளும் கம்ப்ளீட் கட்டுப்பாட்டில் இருக்குது. நேத்தி கூட இந்த சென்சஸ்ன்னு சொல்லிட்டு புத்தக கண்காட்சியில் போட்டிருந்தாங்க. நான் சொன்னேன், நீங்கள் இப்போ தான் ஓட்டுக்கு தான் எங்களை அடையாளம் இல்லாமல் ஆக்கிட்டீங்க, அடுத்து மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு சொல்லி எங்களை அதுலேயே அடையாளம் இல்லாமல் ஆக்க போகிறீங்களோன்னு பயமாக. அப்படிலாம் ஆகாது மேடம்னாங்க. இல்லைங்க, அது ஒன்று நடந்திருக்கு. அப்படிங்கும்பொழுது இப்போ நம்மளுக்கு பயம் வருதில்ல, மக்கள் தொகையிலேயே நம்மளை காணாமல் ஆக்கிடுவாங்களேன்னு. இப்போ என்னோட நண்பர் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தார், 75 வயது நண்பர். அவர் இலக்கியவாதி, பிரபலமாக அறியப்பட்டவர். முதல் முறை ஓட்டு போடக்கூடிய ஓட்டு கார்டு அவங்களுக்கு அமைச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஃபார்ம் அப்படி செய்யப்பட்டிருக்கு. அவர் நான் முதல் ஓட்டு எத்தனை தேர்தலில் சந்திச்சிருப்பாரு, அவருக்கு இப்போ தான் முதல் ஓட்டு கார்டு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்குறாங்க எலெக்ஷன் கமிஷனில். அவர் எனக்கு ஸ்டேட்டஸ் போடுறாரு, என்னோட முதல் ஓட்டு கார்டு கிடச்சிடுச்சின்னு சிரிச்சுக்கிட்டே போடுறாரு. ஸோ அந்த லட்சணத்தில் தான் ஈஸி இருக்குது. ஏன்னா மத்திய அரசு கட்டுப்பாட்டில் இருக்குது. நீ என்ன வேணாலும் தப்பு பண்ணிக்க, அசிங்கப்பட்டுக்க, ஒருத்தர் பேட்டியை சொன்னால் துப்பிக்க நாங்கள் தொடச்சிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த இன்ஸ்டியூஷன்லாம் செயல்பட ஆரம்பிச்சிடுச்சு. அது ரொம்ப தவறான வார்த்தைனாலும் அப்படி தான் நடந்துக்கிறாங்க. ஆனால் இப்போ அதில் சென்சார் போர்டும் சேர்ந்துருக்குங்கிறது தான் ரொம்ப வருத்தமான விஷயம். அதாவது எங்கள் பேச்சு நீ கேட்காட்டி உனக்கு சென்சார் மூலமாகவும் பிரச்சனை கொடுப்போம் அப்படிங்கிறது தான் முதல்வரே குறிப்பிட்டிருக்காரு. முதல்வர் குறிப்பிடுறதுங்கிறது ரொம்ப விஷயம் தெரியாமல் குறிப்பிட மாட்டாங்க. ஒரு பதவியில் இருக்கிறவங்க விஷயம் தெரிஞ்சு தான் குறிப்பிடுவாங்க. அப்படி குறிப்பிடும் பொழுது அதுதான் நிஜம் அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த சிபிஐ விசாரணை நடக்கும் வரை ஜனநாயகத்தை கையில் வச்சுருக்கோம் அப்படின்னா அது எதை குறிப்பிடுது? இதில் அரசியல் இருக்குங்கிறீங்க. அரசியல் இதில் அதிகமாக இருக்குது. அரசியல் இல்லாமல் எதுவுமே கிடையாது. சரத்குமார் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார், என் படம் 4 வருஷமாலாம் இருந்திருக்கு அப்படின்னு நான் சொல்கிறாரு. அவர் அரசியல் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆகலை. ஆச்சுன்னா அது வேறு விஷயமா இருக்கும். ஸோ அவர் போராடி வாங்கியிருக்கலாம் ரொம்ப ஈஸியாக. ஆக்சுவலி சென்சார் போர்டுங்கிறது இன்றைக்கி அர்த்தமே இல்லை. ஆர்ஜிவி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, இன்றைக்கி ஒரு 10 வயசு பையன் கூட பான் பார்க்க முடியுது, 11 வயசு பையன் ஒரு கொலையை சர்வசாமாக பார்க்க முடியுது. இப்போ கூட கழுத்தை இருக்கிற மாதிரி கூட ஒரு கொலை சம்பவம் சோஷியல் மீடியாவில் ஃபேமஸ் ஆச்சு. அதை கூட ஒரு குழந்தை கூட பார்க்க முடியுது. வீட்டில் ஃபோனை வைக்கிறீங்க, அந்த குழந்தை கூட எல்லாத்தையும் பார்க்க முடியுது. அப்படிங்கிறப்ப சென்சார் போர்டுங்கிறதுக்கு அர்த்தமே கிடையாது.
ஒரு கருத்துரிமைக்கு எதிரான ஒரு போர்டு இருக்குது. ஏதாவது ஓரளவுக்கு சென்சார் இருக்கலாம், எல்லாத்துலேயும் இருக்கிறது அப்படிங்கிறது கருத்துரிமைக்கு எதிரான விஷயம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தவகவோட கருத்தும் கேட்கப்பட வேண்டும், பாஜகவோட கருத்தும் கேட்கப்பட வேண்டும். அவர்கள் எதிரிகளாக இருக்கலாம், ஆனால் கருத்துரிமையை நம்ம மதிக்கணும். இப்போ நம்மளுக்கு பாஜக கருத்து பல விஷயங்கள் நம்மளுக்கு ஒவ்வாமை, பல விஷயங்கள் மனித மாண்புக்கே ஒவ்வாமை, வர்ணாசிரமம் போன்றவைகள்லாம் மனித உரிமைக்கு எதிரானவை. இருந்தாலும் அவங்க ஏதோ சொல்கிறாங்க, கேட்கணும். அவங்கள நீங்கள் தடை பண்ணக்கூடாது. ஜனநாயகம் அப்படி அவங்க கருத்து சரியான விஷயமே இல்லாட்டியும் தடை பண்ணக்கூடாது. இப்போ நான் வன்முறைக்கு எதிரான ஆள் தான், வன்முறைக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுங்க, ஆனால் நிப்பாட்டாதீங்க. சென்சார் போர்டு என்ன செய்யணும், இந்த பாருமா வன்முறை இருக்குது, ஏ இதுதான் செய்வோம், எங்கள் ரத்தம் வருது, ஏ அதனால் இதை செய்வோம். அப்போ அந்த வன்முறையை பார்க்கக்கூடியவங்க போய் பார்க்கணும், ஆனால் குழந்தைங்க பார்க்கக்கூடாது. அந்த மாதிரியான கட்டுப்பாடுகள் தான் கருத்துரிமைக்கு இருக்கலாமே தவிர்த்து கருத்துரிமையை கழுத்தை நெரிச்சு கொள்ளக்கூடாது. அது எந்த அரசாக இருந்தாலும், எந்த அரசாங்கமாக இருந்தாலும், ஈவன் திமுகவே இருந்தாலும், நாம் குரல் கொடுத்த காங்கிரஸே இருந்தாலும், இப்போ கர்நாடகாவில் காங்கிரஸே கருத்துரிமைக்கு எதிராக இருந்ததுன்னா அதுக்கு நம்ம தான் முதல்ல குரல் கொடுக்கணும். யாராக இருந்தாலும் கருத்துரிமைக்கு தான் ஆதரவு. இதில் அரசியல் இருக்குன்னு சொன்னீங்க, என்ன அரசியல் அவர்கிட்ட போயிருக்க போகுது? சமீபமாக எனக்கு விஜய் அவர்களை சுற்றி இருப்பவர்கள் பாஜக என்பதில் எனக்கு சந்தேகமே இல்லை. புஷி ஆனந்த் பாஜக நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இவர் கொள்கை எதிரி பாஜக தானே ஒவ்வொரு மேடையிலையும் சொல்றாரு. ஒரு நிமிடம் முடிச்சிடறேன். ஆதவர்ஜுனா பற்றி நம்மளுக்கு தெரியும், அப்புறம் அருண்ராஜ் பற்றி நம்மளுக்கு தெரியும். செங்கோட்டையன் அவர்கள் டெல்லியில் அமித்ஷா போய் பார்க்குறாரு, மறுநாள் விஜய் கட்சியில் சேர்றாரு. டெல்லியில் போய் பார்க்குறாருன்னா அதிமுக ஒன்றிணைக்கணும்னு போனார், அதுக்குள்ளே அதிமுக விட்டே நீக்கிறாங்க. சரி, நமக்கு ஒரு அரசியல் இல்லாமல் இருக்க முடியாததுக்காக தாவேக்காவுக்கு போகிறாரு. நம்ம இதை ஒரு சூசகமாகவே வச்சுப்போம். இவரை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே பாஜக. தாவேக்கால விஜய்க்கான கருத்து இந்த பாஜக கூட்டணியோடு சரியில்லாமல் இருந்திருக்கலாம், அவர் வேறு ஏதாவது கருத்து வச்சுருக்கலாம். அது கூட்டணி உடன்பாடு. நம்ம இப்போ காங்கிரஸுக்கும் திமுகவும் பிரச்சனை இருக்குல்ல, அதேமாரி தாவகாக்கும் அந்த உள்ளே இருக்கிற பிஜேபிக்கும், அதாவது அவரை சுற்றி இருக்கிற பிஜேபிக்கும் ஏதோ சிக்கல் இருக்கலாம். ஏங்க, கரூரில் இவ்வளோ பேர் பிரச்சனை இருந்தப்ப பிஜேபியோட நிலைப்பாடு என்னவாக இருந்தது? விஜய்க்கு ஆதரவாக இருந்ததா, இதுக்கு ஆதரவாக இருந்ததா? உடனே என்ன சொன்னாங்க, ஏதோ ஒரு மத்திய அரசு குழு வந்தது, அந்த குழு என்ன சொல்லிச்சு? விஜய்க்கு ஆதரவாக தானே ஸ்டேட்மெண்ட் போட்டாங்க. அப்போ விஜய் இப்போ சிபிஐ எடுத்து பேசலாம், இன்றைக்கி முதல்வர் எடுத்து என்ன பேசினார்? நான் வீட்டில் தான் இருக்கேன், வந்து பாருங்கன்னாரு. இன்றைக்கி டெல்லிக்கு போகிறாரு. ஏன் இப்போ சொல்லலையே? மோடியை வந்து பாருங்கன்னு ஏன் சொல்லலை? ஜனநாயகத்துக்கு எதிராக சொல்கிறேன். ஒன்று நான் சொல்கிறேன் கேளுங்க, இவரோட ரசிகர்களால் ஜனநாயகத்துக்கே குரல் கொடுக்க முடியலையே, வேறு எதுக்கு தமிழர் பிரச்சனை இவங்க நிற்பாங்க? அதுக்கே காங்கிரஸ் குரல் கொடுக்க வேண்டியிருக்கு, முதல்வர் குரல் கொடுக்க வேண்டியிருக்கு, எல்லாரும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இவங்க ரசிகர்களும் இவங்களும் எங்கே போனாங்க? இப்போ சும்மா ட்விட்டரில் சண்டை போடுறது இல்லைங்க அரசியல், ஃபேஸ்புக்கில் சண்டை போடுறது அரசியல். அரசியல்னால் உங்களோட ஒருத்தருக்கு அநீதி நடந்ததுன்னா நீங்கள் கேட்கணும். உங்கள் தாவக்காட்கள் எங்கே? இப்போ உங்கள் தலைவர் தானே, உங்கள் தலைவரை சிபிஐயில் தூக்கி போட்டு உள்ள விசாரணைக்கு போயிட்டாங்க. ஜனநாயகம் உள்ளே இருக்குது. இப்போ உங்களுக்கே ஒரு பிரச்சனை, நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்கள் பிரச்சனையே உங்களால் சந்திக்க முடியாது. இப்போ நீங்கள் தமிழ்நாட்டுக்கு என்ன சந்திக்க முடியும்? தமிழ்நாடு இன்றைக்கி மும்மொழி கொள்கையால் பாதிக்கப்பட்டிருக்கு, எத்தனையோ பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்கு. நம்ம நீட்டுனால பாதிக்கப்பட்டிருக்கு. கல்வி நிதியை ஒரு மத்திய அரசு பிடிச்சி வச்சுருக்கு, நம்ம மாணவர்களுக்கு அநீதி நடக்குது. அப்படி எத்தனையோ சிக்கல்கள்லாம் நம்ம மாட்டிகிட்டு இருக்கோம். இது ஜிஎஸ்டின்னு சொல்லி நம்ம காசெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. நம்மளுக்கு வெள்ளம் வந்ததுன்னா தட்டில் காசு போடுங்கன்னு அரசியல் பண்ணுறாங்களே தவிர்த்து வெள்ள நிதியை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. காசு இல்லாமல் அரசு நடத்த முடியுமா? கடை வாங்கி எத்தனை நாளில் நடத்த முடியும்? அப்படி எல்லா நிதியும் பிடுங்கிட்டு இருக்க ஒரு மத்திய அரசு இங்கே இருக்குது. மாநில மக்களுக்கான உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு போகிற அரசு இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் உங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கான வலுவான இடத்துலையே நீங்கள் இல்லை.
இப்போ அடுத்த அரசியல் ஆட்டம் ஆரம்பியிருக்கு. இப்போ விஜய் வந்து காங்கிரஸ் கூட்டணி வச்சே ஆகணும் அப்படின்னு அரசியல் நடக்க போகுதா, பிஜேபி கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு அரசியல் நடக்க போகுதா, இல்லை நீ சைலண்ட் ஆகணும்னு அரசியல் நடக்க போகுதா, இல்லை அவங்க சொல்படி கேட்கணும்னு அரசியல் நடக்க போகுதா அப்படிங்கிறது தான் அடுத்து. இது என்ன அரசியல் நடக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. இது எல்லாமே திரைமறைவு அரசியல். இங்கே இருக்கிற பாஜக தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், வானதி, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் விஜய் வந்து திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னா தனியாக முடியாது, என்டிஏவுக்கு வந்து வீழ்த்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் கொள்கை எதிரின்னு தான் ஆரம்பித்தாங்க. பிஜேபி என்றைக்குமே அமித்ஷா சொன்னாரா விஜய் வரணும்னு? வெளிப்படையாக சொல்லல, சுசகமாகவும் சொல்ல. ஆனால் இங்கே இருக்கிற பாஜக தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க. அமித்ஷா சொன்னாதான் கடைசி. அமித்ஷா அவர்கள் விஜயை வச்சு என்ன ஆட்டம் ஆட போகிறாரு, அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் தேர்தலுங்கிறது அவரை பொறுத்த வரைக்கும் சதுரங்கம். நம்மெல்லாம் அதெல்லாம் காய்கள். யாரை வச்சு எப்படி வீழ்த்தணும் அப்படிங்கிறதுல அவர் கை தேர்ந்தவர். அந்த கை தேர்ந்த ஒரு தந்திரவாதியாக தான் நான் அமித்ஷாவை பார்க்குறேன். அந்த அளவுக்கு அவர் தந்திரம் இந்தியாவிலேயே செய்யக்கூடியவர். நம்மளோட கொள்கை எதிரியாக இருந்தாலுமே அவர் தேர்தல் கணக்கில் அவரை அடிச்சிக்க முடியாது. அமித்ஷாவை சிபிஐ வச்சு ஆடுவார், சென்சார் போர்டை வச்சு ஆடுவார், இடியை வச்சு ஆடுவார், எலெக்ஷன் கமிஷனை வச்சு ஆடுவார், சும்மாவே ஆடுவார். சூரத்தில் சும்மாவே தூக்கிட்டார்ல ஆளை. சூரத் என்னாச்சு எம்பி தேர்தலில் சும்மாவே தூக்கிட்டார். சத்தீஸ்கரில் நீ என்ன வேணாலும் எழுதிக்க, அந்த பாரு அடிச்சிட்டேன் பாரு அப்படின்னு தான் ஜெயிச்சாங்க அப்படின்னு எழுதி கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க இப்படி தான் ஆடுவாங்க, அப்படி தான் ஆடுவாங்க நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் அது கிடையாது. தாவக்க லான்ச்சிலேருந்து அவங்களோட பின்னணி இருக்கும். அதிமுகவில் திடீர்னு ஏன் சசிகலா அம்மையெல்லாம் ஏன் சைலண்ட் ஆகணும்? அப்போ அதிமுக வந்து கூடவே சேர்த்துட்டு அந்த கட்சியை இப்போ வந்து யாராவது கேளுங்க அதிமுக எங்கே இருக்குன்னா கொஞ்ச நாள் அட்ரஸே இல்லாமல் பண்ணுற அளவுக்கு அவர் செய்யக்கூடிய ஆள் தான். நம்ம தான் அதிமுக திராவிட கட்சிகள் வேணும் அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கோமே தவிர்த்து அதிமுக தொண்டர்களே சைலண்ட் ஆகிட்டாங்களே எங்கள் கட்சி இப்படி போகுதுன்னு. அவங்க அமைச்சர்கள் எதுவும் பேசலையே. கூட்டணி வேணும்னு டிடிவி கூட ஒரு வீரமாக பேசலையே. ஸோ அவங்களே அவங்க கட்சியை ஒப்பு கொடுத்துட்டாங்க பிஜேபிகிட்ட. அதையும் அதாவது அவர் வந்து எதிர்கட்சியை அழிக்கவே மாட்டார், கூட்டணி கட்சியை சிலிச்சிலாக்கிடுவார். அப்புறம் அவங்க ஸ்ட்ராங் ஆகி அவங்க எதிர்கட்சியாக ஃபார்ம் ஆவாங்க. அப்புறம் முழுக்க அந்த மாநிலத்தை பிடிச்சி குஜராத் மாதிரி எதிர்கட்சியே இல்லாமல் 30 வருஷமாக அவங்களே ஆண்டுகிட்டு இருப்பாங்க. இதை தான் இந்தியா ஃபுல்லாக செய்யறதுக்கான திட்டம். அதுக்கு அவர் என்ன வேணாலும் செய்வார். அதில் தான் இந்த ஜனநாயகம் இப்போ மாட்டிகிட்ருக்கு. சிபிஐ விசாரணையில் அவங்களுக்கு சாதகமாக வர மாதிரி தான் நடந்துக்குவாங்களா, எப்படி இருக்கும்? இப்போ விஜயை பொறுத்து தான் அது வந்து மாறுதா என்னன்னு தெரியல. அதுவும் நம்ம நம்ப முடியாது. இங்கே வந்து விஜய் வந்து பிஜேபி அநியாயங்கள்னு சொல்லலாம், இல்லை ஆதரவுன்னு சொல்லலாம். இது எது விளையாட்டு எது நிஜம் நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. காலம் எப்போ விடை சொல்லணும் நம்மளால் சொல்ல முடியாது. இது எல்லாமே திரைமறைவு நாடகங்கள். நம்மளுக்கு எத்தனையோ திரைமறைவு நாடகங்கள் நம்ம இந்த பேசும்போது சொன்னீங்க, தாவேக்கா காங்கிரஸ் கூட சேர்றதா, தாவேக்கா பாஜக கூட சேர்றதா, தாவேக்கா தனியாக நிற்கிறதா, தாவேக்கா சைலண்ட் ஆகிறதா, எல்லாமே அவர் எடுக்கிற முடிவு. அவங்க எடுக்க முடிவு தான். அதனால அவங்க காங்கிரஸோட சேர்ந்தாலும் அது காங்கிரஸ்க்கு நல்லது இல்லை. அவங்க தனியாக இருந்தாலும் காங்கிரஸ்க்கு நல்லது, காங்கிரஸ்க்கு எதிரானதான். காங்கிரஸ்க்கு நல்லது கிடையாது. ஏன்னா அது அமித்ஷாவோட முடிவாக இருக்கிறதுனா நமக்கு எப்படி? இல்லை இப்போ நீங்கள் தான் இப்படி சொல்கிறீங்க. இப்போ தாவேக்கா காங்கிரஸோட சேர்ந்தால் நல்லது இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. தாவேக்கா காங்கிரஸ் சேர்ந்தால் நல்ல ஒரு பலமான கூட்டணி அமையும்னு தமிழ்நாட்டில் காங்கிரஸில் பல பேர் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? அங்கே லாபியிஸ்ட் வேலை செய்கிறாங்க. நான் சில லாபியிஸ்ட் வந்து நல்லது அப்படின்னு நினைப்பாங்க. இன்னொன்று வந்து எம்எல்ஏக்களுக்கு வந்து சரியாக செயல்படாத எம்எல்ஏக்கள் காங்கிரஸ்லேயும் உண்டு, திமுகலையும் உண்டு. அவங்களுக்கு திமுகவில் சீட்டு கொடுக்க மாட்டோம்னு முதல்வர் சொல்லிட்டாரு. காங்கிரஸ்லேயும் சீட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு தெரியும் அவங்களுக்கு. அப்போ தாவேக்கால சேர்ந்தால் நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும்ல அப்படின்னு லாபி பண்ணுறவங்களும் இருப்பாங்க. இல்லை சுயமாகவே வந்து அவங்களுக்கு வந்து காங்கிரஸ் வந்து நிஜமாகவே காங்கிரஸ் தொண்டர்களுக்கு திமுகனால் இழப்பு உண்டு. அதெல்லாம் பொய்யெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எங்களை நாங்கள் வந்து வளர விடாமல் நிறைய இடத்துல திமுக வினர் வந்து லோக்கலை செயல்படுறது உண்டு. ஏன் அப்படின்னா நாங்கள் ஒரு எலெக்ஷன் பூத்துக்கு வரோம்னு வச்சிங்கன்னா எங்களை மதிக்கவே மாட்டாங்க.
ஒரு இடத்துல நீங்கள் சுயமரியாதை அடிபடும் போது எங்களுக்கும் ஒரு ரோஷம் வராதா? இப்போ நீங்கள் எத்தனை நாள் தான் வந்து நீங்கள் கரூர் சொல்லியே எடுங்களேன், ஜோதிமணி அவர்கள் அவங்க உழைப்பே போடாத ஜெயிச்ச மாதிரி தான் திமுகவினர் காமிப்பாங்க. அப்போ எங்களுக்கு கோபம் வரும். நாங்களும் உழைக்கிறோம், நாங்களும் ஜெயிக்கிறோம், இல்லை எங்களை உழைக்க விடுங்க, நாங்கள் தோத்தாலும் உழைக்க விட்டு முன்னாடி வரணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் எங்களுக்கும் இருக்கும்ல. அப்போ அந்த கோபத்திலையும் வரும். அப்போ திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் பகைமை வந்து காலங்காலமாக இருக்கிற பகைமை, இன்றைக்கி நேத்தி காலம் இல்லை. அந்த பகைமை உணர்வு வந்து காங்கிரஸில் நீர்த்து போயிடுச்சுன்னா நான் சொல்ல மாட்டேன். சங்கிகள் கூட உண்டு காங்கிரஸில் சங்கி இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். ராகுல் காந்தியே சொல்லியிருக்காரு, அவருக்கு அடுத்த தான் நான் சொல்கிறேன். அந்த சங்கிகளும் உண்டு. இப்படி பல்வேறு களை எடுக்க முடியாது, அவங்களால களை எடுக்கிறதுக்கு தான் பார்க்குறோம். களை எடுக்க முடியுது. கட்சியை செங்கலை வந்து மெதுவாக தான் உருவணும். ஒரே தடவை எல்லா செங்கலையும் உருவிட்டிங்கன்னா கட்டடம் விழுந்துடும். அப்போ அதுக்கான பூச்செல்லாம் சரியாக கொடுத்து முட்டெல்லாம் கொடுத்து அதை உருவிட்டு வேறு கல்லை வச்சாதான் கட்டடம் நிற்கும். இப்போ அந்த மாதிரியான செங்கல்களாக தான் இந்த சங்கிகளும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான உட்கட்சி அப்படிங்கிறது உங்கள் பெரிய விஷயம். காங்கிரஸுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, பெரிய தேசிய கட்சி. அதில் பலர் வந்து வெளியில் போயிட்டாங்க. இப்போ எங்கள்கிட்ட பணமும் கிடையாது. காங்கிரஸ் வந்து எங்கள்கிட்ட இருந்த தேர்தல் நிதி 300 கோடியிலேருந்து 1000 கோடியிலேருந்து 300 கோடி ஆயிடுச்சு. இவங்க 10,000 கோடி நிதி வச்சுருக்காங்க, கட்சி நிதி. எங்கள்கிட்ட அவ்வளோ காசு இல்லை. நாங்கள் 1100 வருட பாரம்பரியம் உள்ள காங்கிரஸ் இன்னைக்கு கட்சி நிதிக்கு இல்லை. திமுக காரங்க எப்படி வேலை செய்கிறாங்களோ அதே போல் காங்கிரஸ்காரங்களும் வேலை செய்கிறாங்க, உழைக்கிறாங்க தேர்தல் நேரத்தில் அப்படின்லாம் சொல்கிறீங்க. இப்போ அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறீங்க, உழைக்கிறாங்கன்னு சொல்ல, உழைக்கிறதுக்கு எங்களுக்கு இடமே இல்லை. நீங்கள் உழைக்க போகிறீங்க, நாங்கள் பார்த்துக்கிறோம் போயிடுங்கன்றுவாங்க. நாங்கள் எதாவது வேலை செய்ய போகிறோம் அப்படின்னா நீங்களாம் எதுவும் செய்ய வேண்டாம், உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, எல்எல் நகைப்பு அப்படின்லாம் லோக்கலில் நடக்குது. முதல்வர் வந்து ராகுல் மேலே பெரிய மரியாதை வச்சு தான் பிரதம வேட்பாளர்னு சொல்கிறார். அவர் அதை நன்றியே மறக்க முடியாது. தலைவர்களுக்குள்ள மரியாதை வேறு, கீழ்மட்ட தொண்டர்களுக்குள்ள மரியாதையை நம்ம இன்னும் அது சரி செய்யலை. அது கட்சியை பலப்படுத்தினா தானாக வரப்போகுது. அப்போ அதான் சொல்கிறாரு கார்த்தி சிதம்பரம், என்ன சொல்கிறாரு, ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு கேட்குறது எல்லா கட்சியும் விரும்புகிறது தான். நான் அதுக்கு முன்னாடி கட்சியை பலப்படுத்தணும். கட்சியை பலப்படுத்துறதுக்கு எங்களுக்கு நிதி சேர்க்க முடியல. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட பல வருடங்களாக ஆளுங்கட்சிக்கு வரல. எங்களுக்கான நிதி எங்களுக்கு ஒன்றும் கிடைக்கல. எங்களுக்கான சிக்கல்கள் நிறைய இருக்கு. காங்கிரஸ் தான் பண்ணையார் கட்சிங்கிறாங்க, பண்ணையார்கள்லாம் நிறையா இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பிஜேபிக்கு போயிட்டாங்க, அத்தனை பேர் சங்கி ஆகிட்டாங்க. காங்கிரஸ்க்குள்ளே சங்கியாக இருக்காங்க, இல்லை காங்கிரஸ்க்கு வெளியில் சங்கி ஆகிட்டாங்க. இப்போ காங்கிரஸில் இந்த பிராமண லாபிலாம் எங்கே போச்சு சொல்லுங்கள்? தமிழ்நாட்டில் இருந்த காங்கிரஸில் பிராமண லாபி இப்போ எங்கே இருக்குது? ராஜாஜி காலத்துலேருந்து இருந்துச்சு. காமராஜரையே உள்ள வராத அளவுக்கு பிராமண லாபி இருந்துச்சா இல்லையா? அப்போ அந்த லாபி இப்போ எங்கே? இப்போ அவங்க அந்த லாபிலாம் யாருக்கு பண்ணிகிட்ருக்காங்க? பிஜேபி போயிடுச்சுங்கிறீங்க. பிராமண லாபிக்கள் போயாச்சு, உயர்ஜாதி லாபிக்கள் போயாச்சு. பணம் உள்ளவர்கள், ராகுல் காந்தியே சொல்கிறாரு, பிஸ்னஸே பண்ண விட மாட்டேங்கிறாங்க. பெரிய பிஸ்னஸ் பண்ணலாம், நீங்கள் பிஜேபிக்கு ஆதரவு செய்யலைன்னா உங்களுக்கு பிஸ்னஸே பண்ண முடியாது. அம்பானியே அதானியே பிஜேபிக்கு ஜால்ரா போடுற வரைக்கும் தான் அவங்க அம்பானியாவோ அதானியாவோ இருக்க முடியும். அவங்க ஆதரவை விலகிட்டாங்கன்னா அவங்களுக்கும் கிடைக்காது. இப்போ முகேஷ் அம்பானி சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு, இந்தியாவின் பாதுகாப்பு அரண் மோடி தான் அப்படின்னு. அவருக்கு ஏதோ காரியம் ஆகணும், நாளைக்கு ஏதோ அங்கே போயிருக்கு, அவர் கையெழுத்து போட வேண்டியிருக்கும். அப்போ நீங்கள் பேசி தான் ஆகணும். அப்படிங்கிறப்ப நீங்கள் காங்கிரஸில் இருந்துக்கிட்டு ஒரு பிஸ்னஸ்மேன் ஓப்பனாக காங்கிரஸ் ஆதரித்தா அவருக்கான அழுத்தங்கள் ஜாஸ்தி. அவங்கள வந்து காண விட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்கன்னு ராகுல் காந்தியே சொல்கிறேன். அப்படிங்கும்போது நீங்கள் யார்கிட்ட போய் நீங்கள் ஒரு கட்சி நிதினா யார்கிட்ட வாங்குவீங்க? உங்களை சார்ந்துள்ள பணக்காரங்கள்ட்ட, இல்லை நம்மளுக்காக நாளைக்கு பதவி வேணுங்கிறவங்கள்ட்ட, உங்களுக்காக நீங்கள் நாளைக்கு கான்ட்ராக்ட் கொடுப்பீங்க. அப்போ ஸ்பான்சர் செஞ்சால் ஒரு கான்ட்ராக்டை வாங்கி நம்ம பொழைச்சிப்போம். அதில் வந்து அவங்க நியாயமாக சம்பாதிச்சாலும் சரி, அநியாயமாக சம்பாதிச்சாலும் சரி, பட் அதை பொழைச்சிப்போன்னு ஒரு எண்ணம் இருக்கும். அப்போ இவங்களுக்கு நம்ம ஸ்பான்சர் பண்ணுவோம், நாளைக்கு ஏதாவதுனா நம்ம அவங்கள்ட்ட போய் கேட்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கும். இப்படிப்பட்டவர்கள் தான் கட்சிக்கு, யாருமே ஆதாயம் இல்லாமலாம் கட்சிக்கு நிதி கொடுக்க மாட்டாங்க. பிஜேபிக்கு 10,000 கோடி வந்திருக்குன்னா ஆல்ரெடி அவங்க நிறைய ஆதாயம் அடைஞ்சிருக்காங்க. அப்படிங்கும்பொழுது எங்களுக்கு எந்த விதத்துலேயும் நிதி இல்லை, எங்கள்கிட்ட பதவிகள் இல்லை.
அதனால தான் ஆட்சியில் அதிகாரம்னு ஒரு குரல் ஒலிக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, எங்கள் கட்சியை அடுத்து நாங்கள் புதுப்பிச்சாகும். அப்போ இதில் நியாயம் இருக்குது, நியாயம் இல்லைன்னு நான் சொல்லலை, நியாயம் இருக்குது. ஆனால் கூட்டணி கண்டிப்பாக வேணும். குரல்கள் ஒலிக்கட்டும், அவங்கவுங்க கருத்தை பேசட்டும். ஆனால் எல்லு பெருந்து என்ன சொல்கிறாரு, அந்த அளவுக்கு 4 செவத்துக்குள்ளே தலைமைகிட்ட சொல்லுங்கள், குழுன்னு ஒன்று அமைச்சிருக்கிறோம், குழுக்கிட்ட சொல்லுங்கள், பொதுவெளியில் ஏன் பேசுகிறீங்க? பொதுவெளியில் பேசுவது ஜனநாயகம் இல்லைன்னு சொல்ல முடியாது, கருத்து உரிமைன்னு சொல்லலாம். இருந்தாலும் கட்சிக்கு மீறல் தான் அது, நான் அதை ஒப்புத்துக்கிறேன். இப்போ நானே கட்சியில் சில கருத்துக்கள் பேசக்கூடாதுன்னா பேச மாட்டேன். இப்போ ஏதாவது ஃபோன் நீங்கள் இதுமாரி பேசாதீங்க மேடம் அப்படின்னா அந்த இடத்துல நான் பேசுவதை நிறுத்திடுவேன். அந்த மாதிரியான இன்ஸ்ட்ரக்ஷன் வர வரைக்கும் பேசுவாங்க. இவர் சொல்லி கேட்கலையா? கடுமையான இன்ஸ்ட்ரக்ஷன் வரணும், இல்லாட்டி நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துன்னா நின்றுடும். அதே மாதிரி திமுக தொண்டர்களும் பேசுகிறாங்க. காங்கிரஸ் பேசுகிற அளவுக்கு அவங்க பேசுகிறாங்க, பதில் சொல்கிறோங்கிறாங்க கேட்டால். அப்படிங்கிறப்ப நாளைக்கு தேர்தலில் இவங்க லோக்கலாக சந்திக்கும் பொழுது யாருக்கு டேமேஜ் சொல்லுங்கள்? நம்ம கூட்டணிக்கு தான் டேமேஜ். 2 பேரும் ஒருத்தர் கல் எடுத்து அடிச்சிட்டு இருக்கோம். இதனால் இப்போ தாவகக்கு போகிறது இல்லையா? கண்டிப்பாக தாவகக்கு போனாலும் போகாட்டியும் அது அமித்ஷா ஆட்டம் தான். அப்படிங்கும் பொழுது நாளைக்கு அமித்ஷா டிசைட் பண்ணிவிட்டு அவர் காங்கிரஸோட சேரக்கூடாதுன்னா நம்ம சேர போகிறதில்ல. தாவக என்ன முடிவு எடுக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அப்படி இருக்கும்பொழுது நம்ம சும்மா இந்த சமயத்தில் வேடிக்கை பார்க்குறத விட பெஸ்ட்டு வேறு எதுவும் இல்லை. தலைவர்கள் முடிவு எடுக்கட்டும். இல்லை தொண்டர்களுக்கு அப்படி எண்ணம் இருந்தது அப்படின்னா அவங்க தலைவர்கள்ட்ட போய் பேசட்டும், கருத்து கேட்கட்டும். அவங்க எல்லாரும் தாவக்கனா போய் சேர்ந்துக்க போகிறாங்க. இல்லை தனியாகவே நின்று பார்ப்போம் அப்படின்னாலும் தனியாக நின்று பார்த்துக்கலாம். இல்லை கூட்டணியில் கன்னியூ பண்ணலாம் அப்படின்னா கூட்டணியில் கன்னியூ பண்ணலாம். சின்ன கட்சி பெரிய கட்சி அப்படின்னு இல்லை, எல்லா கட்சியும் உயிர்த்தெழ வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸுக்கும் உயிர்த்தெழ வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்புக்காக தான் நாங்கள் எல்லாருமே காத்துட்ருக்கோம். அதே சமயம் இதை நிறுத்திக்கிறது நல்லது. பொதுவெளியில் பேசுகிறத கண்டிப்பாக நிறுத்தி ஆகணும். இப்போ இன்னொன்று பாருங்கள், நான் பராசக்தி படம் வந்திருக்கு, அது யாருக்கு எதிரான படம்? அதில் உள்ள இந்திய எதிர்ப்பு இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது அந்த படம் யாருக்கு எதிரான? காங்கிரஸுக்கு எதிரான படம். அப்போ காங்கிரஸ்காரங்க அதை பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? இந்த எலெக்ஷன் சமயத்தில் நம்மளுக்கு எதிராக தானே இந்த காலகட்டத்தில் நடந்தது தான் போடுறாங்க. ஆனால் கட்சி அப்போ காங்கிரஸ் இருந்தது. அப்போ நீங்கள் மட்டும் பேசலையா? படமே எடுத்து பேசுவீங்க. அப்போ இவங்களுக்கு வருத்தம் இருக்காதா? நடந்தது தான் அந்த சமயத்தில். இப்போ எல்லாரும் யாரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க? காங்கிரஸ் உட்பட பராசக்தி விட்டு கொண்டாடிட்டு இருக்கோமா இல்லையா? அப்போ அதை மீறி நீங்கள் ஏன் காங்கிரஸை கொண்டாடக்கூடாது? கருத்து சொல்லிட்டாங்க, அது பரவாயில்ல, சொல்லட்டுமே. நாங்கள் காங்கிரஸோட தான் இருக்கோம். எலெக்ஷன் நேரத்தில் காங்கிரஸ் கொஞ்சம் அடக்கி வாசிக்கலாம்ல. இப்போ இந்த பராசக்தியே எடுத்து வச்சிருக்கீங்க, நீங்கள் ஏன் அடக்கி வாசிக்க கூடாது? அடக்கி வாசிக்கணும்னு நான் சொல்லல, பொதுவெளியில் பேசாமல் இருக்கலாம். பொதுவெளியில் தானே பேசுகிறாங்க. சினிமாவை இன்னைக்கு பொதுவெளியில் தானே பேசிகிட்டு இருக்கோம். மொழிப்போர் தியாகிகளை பொதுவெளியில் தானே பேசுகிறோம். நான் காங்கிரஸ் செஞ்ச சரின்னு சொல்லலை. இன்றைக்கி மும்மொழி கொள்கைக்கு எதிராக தர்மேந்திர பிரதான் அவர் நம்மளோட கல்வி நிதியை நிறுத்தி வச்சிருந்தார். இதுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்தது யார்? காங்கிரஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. சசிகாந்த் செந்தில் தான் உண்ணாவிரதம் இருந்தார். அவர் யாருக்கு எதிராக இருந்தார்? மொழி சிக்கலில் நம்மளோட மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது, இருமொழி கொள்கைக்கு ஆதரவாக தான் அவர் உண்ணாவிரதம் இருந்திருக்கார். யார் அது? காங்கிரஸ். இன்றைக்கு காங்கிரஸ் ராகுல் காந்தி அவர்கள் இருமொழி கொள்கை வேணும்னு நிற்கிறாங்க. எங்களோட கருத்தை மாற்றிக்கிட்டு நாங்கள் இந்த கூட்டணியில் நீடிச்சிட்ருக்கோம் இல்லையா? அப்போ காங்கிரஸோட கொள்கை மக்களோட கொள்கையாக தான் இருக்குது. அப்போ இந்த சமயத்தில் நீங்கள் பராசக்தி எடுத்தாலும் நாங்கள் ஏற்றிக்கிட்டு கொண்டாடிட்டுருக்கோம். பராசக்தியை நாங்கள் ஒன்றும் கொண்டாடாமலாம் இல்லை. பராசக்தி மொழிப்போர் தியாகிகளை நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம். மொழிப்போர் அந்த சமயத்தில் அந்த காலகட்டத்தில் நடந்த சிக்கல்கள் அதை மீறி தான் கொண்டாடிட்டுருக்கோம். அப்படிங்கும்பொழுது இந்த கூட்டணியை மதித்து காங்கிரஸ் நடந்துக்கும்போது சிலர் பேசுவதற்காக திமுக கொந்தளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டணி தான் இருக்குது, யார் வேணால் என்ன வேணால் பேசட்டும், கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்லி திமுக தலைவர்கள் பேசிட்டா போதும். அவங்களும் என்ன சொல்கிறாங்க? நீ எப்படி பேசலாம், நானும் பேசுவேன் அப்படின்னா என்ன ஆகும்? நீங்கள் எப்படி படம் எடுக்கலாம், நாங்களும் என்ன வேணாலும் செய்வோம் அப்படின்னு நாங்கள் பேசலையே. ஸோ அப்போ
ஒரு சமாதான உடன்படிக்கை. நம்மளுக்கு இத்தனை நாள் சிக்கல்கள் இருந்தது நிஜம், நம்ம சமாதானமாக கூட்டணிக்காக போகிறோம், எல்லா சிக்கல்களையும் பேசி தீர்த்துப்போம், கொள்கை ரீதியாக நம்ம ஒன்றா இருப்போம். நம்மளோட கொள்கை என்ன? RSS எதிர்ப்பு, வர்ணாசிரம எதிர்ப்பு, சமத்துவம், பெண் உரிமை. இதை ஜாஸ்தி பண்ணுங்க, கொள்கையை ஜாஸ்தி பண்ணுங்க. நல்லதை நிறைய இப்போ தண்ணியில் விஷம் இருக்குது, அதை எப்படி எடுக்கிறது? நல்ல தண்ணியை நிறையா ஊற்றிட்டிங்கன்னா தண்ணியில் இருக்க விஷம் கலந்துடும். இந்த தாவக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு விடம் தமிழ்நாட்டுக்கு. அதை நல்ல பேச்சுக்களால் தான் நீர்க்க செய்ய வைக்க வேண்டும். நிறைய நல்லதை பேசுவோம், பெண்ணுரிமையை பேசுவோம், சமத்துவத்தை பேசுவோம், வண்ணாசிரமத்துக்கு எதிரான ஆயுதங்களை கையில் எடுப்போம். இதை பேச 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 இந்த விஷயம் நீங்கிடும். இதுதான் என்னோட கருத்தாக இருக்கு. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நன்றி. நேஷனல் ஆரோக்கியா எக்ஸ்போ அண்ட் நம்ம சென்னையில் மணப்பாக்கத்தில் உள்ள ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ஸ்டிடியூட் பாபுஜி மெமோரியல் ஆசிரமம் January 9 to 12. Click the link below and register. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.